மக்களே பெருங்குளம் பார்த்துக்கோங்க. பெருங்குளம்ங்கிற ஒரு கிராமம் ஸ்ரீவைகுண்டத்தில் 10-20 கிலோமீட்டர் வரும். இந்த சைடு ஃபுல்லாக குளத்தாங்கரை இருக்குங்களா, இந்த சைடு பெருமாள் கோயில் இருக்கார். இவர் திவ்ய தேசங்களில் முக்கியமானவர். இவர் 2வது வர ஸ்ரீவைகுண்டம் நம்பர் 1. இது 2வது அங்கிட்டிருந்து வரும்போது பெருங்குளம். அதுக்கப்புறம் திருப்பதி சாரைன்னு சொன்னாங்க. திருப்பதி சாரை நீங்கள் போகிறது பக்கம் அப்படின்னாங்க. என்னமோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதான், நவ திருப்பதி ஸ்தலம் பெருங்குளம். ஒரு பேர் மாயக்குத்தார் பெருமாள். நவதிருப்பதியில் இது ஒன்று. இது அடியனுக்கு 2வது கோயில். இன்னும் 7 இருக்குது. ஐயோ, பிரேக்கை பிடிக்கிறப்பல வேறு இடத்துல பிடிச்சிட்டு பெருமாள் கஷேத்திரம். இவன் கூட முடியாது ஆஞ்சநேயர். அருள்மிகு மாயக்குத்தார் சுவாமி திருக்கோவில் பெருங்குளம். அதாவது ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து பக்கம் தான் பார்த்துக்கோங்க. 10-20 கிலோமீட்டர். எனக்கு இப்போ 1/2 மணி நேரம் ஆயிருக்கும், அவ்வளோதான் ஆயிருக்கும். நல்லா இந்த சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ரைட் சைடில் பெருமாள் கோயில் இருக்கார். பெருமாள் வீட்டு இருக்கார். நம்மாழ்வார் இங்கேயும் பாடியிருக்காங்க. நவதிருப்பதிலையும் நம்மாழ்வார் ஒரே வரி தான் பாடியிருக்காங்க. அது அந்த ஒரு வரி யாருக்கா தெரிஞ்சதுன்னா போட்டு விடுங்க. ஒரே வரி தானா, நவதிருப்பதிக்கும் ஒரே வரி தானா, நம்மாழ்வார் தான் பண்ணாராம். தெற்கு முதல் வடக்கு வரை ஏதோ ஒன்று. சுவாமி சொன்னார், எனக்கு தான் மறதி ரொம்ப ஆச்சு, மறதி அளவுக்கு அதிகமாக இருக்குது, நான் என்ன செய்யட்டும் அடியேன் என்ன பண்ணனே எனக்கே தெரியல. மாயக்கூத்தர் சுவாமி கொடிமரம் இருக்குது. இதில் விழுந்து சேவிச்சிட வேண்டியதான். இந்த பாருங்கள், ஆற்ற ஒட்டி கூரத்தாழ்வார் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெருமாளை மாயக்கூத்தார் பெருமாள். அடியேன் பெருங்குளம் ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து 10-20-30 கிலோமீட்டர் வரும். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. பெரிய கோயில் தான். விழுந்து சேவிச்சிடலாம். அழகான கோவில். தென் திருப்பதியில் இது ஒரு முக்கியமான கஷேத்திரம். பெருமாள் சேவிக்கலாம்னு நினைக்கிறேன். அடியேன் அப்பா பிரம்மாண்டமாக இருக்கார் பெருமாள். அடியேன் சுவாமி அப்பா ஸ்ரீ வெங்கடமா. பின்னாடி மூலவரை பாருங்கள்.